என்னதான் நடக்க போகுது இந்த கதையில்? ஏன் இன்னும் இழுத்துட்ருக்காங்க? 1500 எபிசோடுங்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக இழுத்துட்ருக்காங்களா அப்படின்னு பல கேள்விகள் நம்ம கேட்டுட்ருக்க. இதில் இப்போ செல்வியை வீட்டை விட்டு அனுப்ப போகிறாங்க. தப்பு செஞ்சது யார் அப்படின்னு கேட்டால் யாரும் சரி தப்புலாம் இல்லை. இந்த வயசில் இவங்களுக்கு அதுவும் காலேஜ் படிக்கும் பொழுது காதல் வருவது சகஜம் தான். அந்த காதலை நீங்கள் முறைப்படி உட்கார வச்சு பேசி, இந்த பாருமா நீ முதல்ல படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போ, வேலைக்கு போனதுக்கப்புறம் அப்போவும் உங்களுக்கு இந்த காதல் இருந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போதைக்கு உங்கள் 2 பேரோட படிப்பில் உங்களோட கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், டைவெர்ட் ஆகாதீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்கன்னு வேணால் மேக்ஸிமம் சொல்லலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க காதலிக்கிறது ஒரு பிரச்சனை, இவங்க காதலிக்கிற ஆள் இவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிரச்சனை. நாளைக்கு அவர் கலெக்டர் ஆனால் அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ வேறு மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆகாஷ் இனியா விஷயத்தில் சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னே தெரியாத செல்வியை கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளில போகணும்னு அனுப்ப போகிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் தெரிஞ்சு அப்படின்னா முதல்ல இந்த மாவரைக்கிற மிஷின் ஒரு விஷயத்தை வாங்கியிருப்பாங்க. கம்மி காசில் வாங்கி மொட்டை மாட்டில் வச்சு அதுக்கு ஒரு ஷெட்டை எழில் போட்டு கொடுத்து அதில் சமைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் இனியா ஒரு பையனை கூப்பிட்டு வெளில கிளம்பி அவங்க வீட்டுக்கு பையன் வீட்டுக்கு போயிடுவாங்க. பையன் வீட்டுக்கு போய் பெரிய பிரச்சனையாகி அதெல்லாம் எல்லா சம்பவங்களும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுவார் கோபி அப்படின்னா, அந்த மெஷினையே அடித்து உடச்சி நொறுக்கி, இதுக்கப்புறம் நீ பிஸ்னஸே பண்ணக்கூடாது, ஒழுங்காக பிள்ளையை பார்த்துக்கிறதோட அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்பார். அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி வீட்டுக்கு இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு இவங்க 2 ஹோட்டல் பார்த்துக்கிறதையும் கெடுத்து விட்ற மாதிரி விஷயத்தை செஞ்சு விட்டார். காலை சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போ, மதியான சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போனால் ஆர்டர் பண்ணிருக்காங்க ஈஸ்வரி. டைவர்ஸ் வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் அந்த பையனே வேணான்னாச்சு, அவங்க அம்மாவை ஏன் தலையில் தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் பாசம் நேசம் அப்படின்னு இன்னமும் சொல்லிட்டு இருந்தாங்க பாக்கியா. சரி ஓகே, பாக்கியா ரொம்ப நல்லவங்கன்னு விட்டால் இப்போ அடுத்து இனியாவுக்கு இப்போ ஆனதையும் வச்சு காரணமாக வச்சு இதுக்கெல்லாம் காரணம் பாக்கியா தான், சம்மந்தமே இல்லாமல் பாக்கியா பக்கம் திரும்பி நீ கவனிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு ஓவராக பேசி அந்த ஹோட்டல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு கண்டிப்பாக பேசுவாங்க ஈஸ்வரி. அந்த சமயத்தில் இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க பாக்கியா? நீங்கள்லாம் யாரா சொல்கிறதுக்கு முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளில கிளம்புடா. எப்போ டிவோர்ஸ் வாங்கிச்சோ அப்போவே கஸ்டடி பேட்டரில் அந்த பொண்ணு எனக்குன்னு ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ அந்த பிள்ளைக்கும் 18 வயசு ஆகிடுச்சு. அந்த பிள்ளைக்கு என்ன வேணுங்கிறது அதை முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனால் வீட்டுக்கு நான் அதுக்கு அட்வைஸ் பண்ணி இப்போதைக்கு உனக்கு காதெல்லாம் வேணாமா, அப்புறமா நீ படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் என் பிள்ளையை பார்த்துக்கிறேன். என் பிள்ளையை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீங்கள் இங்கேருந்து ஒன்றும் ஓவராக பேச வேணாம், வீட்டை விட்டு முதல்ல வெளில கிளம்புங்கன்னு கோபி ஈஸ்வரியை துரத்தி விட போகிறாங்களா? இல்லை என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க பாக்கியா? இங்கே இப்போ இந்த ஆகாஷ் தான் தெரிஞ்ச அப்புறம் எழில் செழியெல்லாம் என்னென்ன விஷயங்களை பேச போகிறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள், அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.